அன்பார்ந்தோர்களே வணக்கம். நாம் சில நேரங்களிலே வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த மேக ஓட்டங்களை எல்லாம் ரசித்து கொண்டிருப்போம். அமைதியான ஒரு சூழலிலே நாம் அண்ணாந்து பார்த்து அந்த மேக ஓட்டங்களை எல்லாம் கவனிக்கின்ற அந்த பொழுதிலே நிச்சயமாக எல்லோருமே ஒன்றை பார்த்திருப்போம். வானத்தின் உச்சியிலே பருந்து, கழுகு என்று சொல்லுவார்கள். அது வட்டமிட்டு கொண்டிருக்கும். அந்த அழகை அப்படியே ரசித்து கொண்டிருப்போம். பருந்து, கழுகு என்று சொல்லுகின்றோமே, அவற்றிலே ஒரு வகை ராஜாளி என்ற ஒரு பறவை. அந்த கழுகு மிக உயரத்திலே பறக்கும். அதனுடைய வட்டமடிக்கின்ற அந்த அழகை கீழிருந்து நாம் நோக்குகின்ற பொழுது மிக மிக அழகாக நமக்கு அது தெரியும். அந்த பறவை ராஜாளியினுடைய அந்த முட்டை ஒன்றை ஒருவன் எடுத்து கோழிகளை அடைகாக்கும் அந்த கோழி முட்டைகளோடு வைத்து விடுகின்றான். அவனுக்கு அது தெரியாது, அது என்ன முட்டை என்று தெரியாது. ஆனால் கோழியை அடை வைக்கின்ற பொழுது அந்த முட்டைகளோடு சேர்த்து அதையும் வைத்து விட்டான். ஆனால் நாட்கள் கழிந்து அந்த கோழி குஞ்சுகளை எல்லாம் பறிக்கின்ற பொழுது இந்த பருந்தும் அங்கே வெளிப்படுகின்றது. இந்த கோழி குஞ்சுகளுடைய அந்த ராஜாளி பருந்து கோழி குஞ்சுகளைப் போல் அந்த தாயையே சுற்றி சுற்றி வருகிறது. அந்த பெரிய கோழியுடனே பின்னாலே சென்று எல்லா குஞ்சுகளும் இரை தேடுவது போல இதுவும் இரை தேடி கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவைகள் தனித்தனியாக தேடுகின்ற பொழுதும் கூட இந்த உச்சத்திலே பறக்கக்கூடிய அந்த ராஜாளி இந்த கோழிகளைப் போல் சிறிது உயரம் பறக்கும். அப்படியே அங்கே இறங்கி உடனே தனக்கு தேவையான உணவுகளை தேடும். அந்த கோழிகளைப் போல் நீர்களை கொத்தி அப்படி குடித்து அந்த கோழி குஞ்சுகளோடு வளர்ந்ததனால் அது அப்படியே ஒரு கோழி குஞ்சாகவே மாறி அது வளர்ந்து வந்தது. காலங்கள் கடந்தன. பார்த்தால் ஒரு நாள் இந்த கோழி குஞ்சுகளோடு இது மேய்ந்து திரிகின்ற பொழுது அங்கே ஒரு ராஜாளி பறவை வந்து அமர்ந்தது. அமர்ந்துவிட்டு இதை பார்த்து, என்ன இது ராஜாளி பறவை, இது இந்த கோழி குஞ்சுகளோடு உட்கார்ந்து இருக்கிறதே, நீ நம் இனத்தை சார்ந்தவன் அல்லவா, நீ உயரமாக பறக்கலாமே என்று சொன்னது. ஆனால் கோழி குஞ்சுகளோடே பிறந்து வளர்ந்து அந்த பழக்க வழக்கங்களிலே அடிமைப்பட்டு போனதால் இதற்கு ஒன்றுமே புரியவில்லை. இது கிளப்பருவம் எய்தியது, கோழி குஞ்சாகவே அது மரித்து போனது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம் உள்ளத்திலே என்ன எண்ணுகின்றோமோ அப்படியே நாம் மாறிப்போகின்றோம். நம்மிடம் இருக்கக்கூடிய பல திறமைகளை நாம் அறியாமல், நாம் யார் என்பதையே தெரியாமல் இந்த ராஜாளி போல் வாழ்ந்து மரித்து போனவர்கள் பலர் உண்டு. நாம் நமக்குள் இருக்கும் நல்லவற்றையெல்லாம் சிந்திப்போம். நாம் யார் என கண்டுகொள்வோம். நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம். நன்றி.